அனைவருக்கும் வணக்கம். நேர குறைவு அப்படின்னு சொல்கிறது என்கிட்ட சொல்லும்போதே அம்சப்பிரியா சொன்னார், நேரடியாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விதத்தில் நான் எங்கேயுமே போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு ஒரே காரணம் ஷாராஜ் மட்டுமே. அதுக்கு காரணம் ஷாராஜ் எங்கள் பகுதியிலிருந்து எழுதக்கூடிய ஒரே ஒரு எழுத்தாளர் அல்லது எங்கள் நிலப்பரப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணம்தான். இந்த மாதேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் ஷாராஜினுடைய எழுத்துக்களில் ஒரு முக்கியமான இடத்த பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஷாராஜினுடைய கணிப்பாக இருக்குது. இந்த நாவல் ஒரு ஒற்றை கேள்வியை மையமாக வச்சுட்டு அதுக்கு பதில் தேடி அலையக்கூடியதாகவே இருக்குது. நாவல் முழுக்க அதுதான். அவர் இந்த மாதேஸ்வரின்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரம் உண்மையான பாத்திரம், இதில் வரக்கூடிய ஒரு சம்பவம் உண்மையானது, மிச்சத்தை நான் ஒரு புனைவாக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பெண்ணினுடைய பெயரை கொண்ட இந்த நாவலில் ஒரு 3 இலைகள் உள்ளூட பாய்ந்து கொண்டே இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒன்று மாதேஸ்வரியினுடைய வாழ்வு, இன்னொன்று பட்டிமுத்துவின் குற்ற உணர்ச்சி, இன்னொன்று இந்து முஸ்லீம் ஒற்றுமை குலைவு. இந்த 3க்கும் ஒரு கொரோனா காலகட்ட பின்னணியிலிருந்து இந்த நாவலை அவர் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாரும் பொதுவாக எனக்கு இதில் முதல்ல பிடிச்சது, இந்த நாவல் பொதுவாக நாடகத்துக்கு தான் நம்ம களம் அங்கம் அப்படியெல்லாம் பிரிச்சுருப்போம். ஆனால் ஒரு நாவலுக்குள்ளார அங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவினையை முதல் தடவையாக பார்த்தேன். அதுக்கு ஒரு பொது தலைப்பு, அங்கம் 1 நிகழ்காலம். அதுக்குள்ள அத்தியாயங்கள், ஒரு சகாப்தம் முடிவுக்கு வருகிறது, முடிவுறாத யாத்திரை, கடைசி முயற்சி, ஊருக்கு விடை கொடுப்பு. இதுக்குள்ளார இது போயிடலாம். 2வது பார்த்தோம் அப்படின்னா 2வது அங்கம் சொல்லக்கூடியது பொற்காலம். அதில் அத்தியாயங்கள் வெட்டவாள் கட்ட சங்கிலி, துலுக்கு வார்பட்டிக்கு நல்ல காலம், அமர காதல், ராஜபோதை ராஜசுகம், மண்தான் சோறு மாடுகன்றுதான் தெய்வம், பெருந்திணை கவிதைகள், உடல் உணர்வு உறவு, அங்கம் 3 இருண்ட காலம், கால் நூற்றாண்டு தனிமை, தாயும் தந்தையும் அண்ணன் தங்கைகள், கதையல்ல வாழ்க்கை, இங்கே விளக்கு அங்கே முறை, அப்பத்தாவுடன் முதல் பேச்சு, அங்கம் 4 எதிர்காலம், அப்பத்தாவுக்கு எதிரான போராட்டம், நினைத்தது நிறைவேறும், மனிதர்கள் இருக்கிறார்கள், திருப்பு முனைகள், முடிவில் ஒரு தொடக்கம். இந்த தலைப்புகளுக்குள்ளார இது ஒரு சிறுகதையினுடைய தலைப்பு போலவே எனக்கு பட்டுச்சு. காரணம் அதுகளுக்குள்ளார இருந்தே கதைகளுக்குள்ளார போக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாவல் ஒன்று முதல்ல தொடங்குறதுலேருந்து 2 விதமாக, ஒன்று ஷாராஜ் கதை சொல்கிற போலவும், அதாவது ஒரு ஆசிரியர் கதை சொல்கிற போலவும், இன்னொன்று இந்த நாவலுக்குள்ளார வரக்கூடிய ஒரு பிரகதீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் கதை சொல்வது போலவும் தான் இதில் எழுதியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், ஷாராஜினுடைய மொழிநடைங்கிறது கொங்கு வட்டார மொழிநடையை ரொம்ப சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவருக்கே இருக்கக்கூடிய சில நக்கலான சில வரிகள் எல்லாம் அதில் வரும். எல்லாருமா பேசிகிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு சின்ன 2 உதாரணங்கள் மட்டும். கோயில், ஒரு விநாயகர் கோயில் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இடம். அதில் 4 பேர் இருப்பாங்க. ஓய்வு கிளங்களின் திண்ணை தேய்ப்பு திருச்சபையின் தலைமையகம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது, நான் சொல்ல இப்போ நேரம் இல்லை. இந்த முதல் வாழ்க்கை முதல் இலை அப்படின்னு மாதேஸ்வரின்னு சொல்லும்போது ஒரு பாத்திரத்தை ஒரு நாவலை தொடங்கும் போதே அவர் எப்படி தொடங்குறாருன்னா, இவராக உருவாக்கிக்கிற ஒரு துலுக்குவார்பட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம், அது எந்த கிராமத்தோட பேரையும் அதில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த நாவலுக்குள்ளே நான் பார்த்தது என்னென்னா, இது தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடிய பேரும் வரும், கேரளாக்குள்ளே இருக்கக்கூடிய கிராமங்களுடைய பேரும் வரும். ஏன்னா இது எந்த ஊருன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அந்தியூர் இருக்குது, கோழிக்கோட்டை இருக்குது, அது கோலார்பட்டியான்னு கூட தெரியாது, அல்லது அது சேத்துமடையா பேச்சிமடையா, இது எந்த ஜமீன் உங்களால் கற்பனை பண்ண முடியும். சில இடங்களில் இவங்களா இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த வாசகனுக்கான வாய்ப்பை இந்த நாவலுக்குள்ளார உருவாக்கி கொடுத்துட்டே போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு 224 பக்கத்துக்குள்ளே தான் இந்த நாவல் இருக்குது. முதல் வரி, துலுக்குவார்பட்டி குக்கிராமமே மாதேஸ்வரியின் மரணத்தை எதிர்நோக்கி இருந்தது என்ற வரியிலிருந்து தான் இந்த நாவலை தொடங்குறார். அந்த மரணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த மாதேஸ்வரியினுடைய அந்த இடத்திலிருந்து அந்த மரணம் நிகழாத அதே மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற இடத்துலையே நாவல் முடியுது. அதில் அவர் சொல்கிறாரு, ஒரு முன்னுரை போல சொல்கிறாரு. இந்த மாதேஸ்வரி அறிமுகப்படுத்தும் போது, ஒரு பாத்திரம் அறிமுகப்படும் போது, இத்தனை காலம் மாதேஸ்வரி அம்மா மூலையில் முடங்கி கிடந்துச்சு, குடும்பத்தில் அந்த அம்மா தான் கடைசியாக ஒத்தையாக ஊரில் மிச்சம்,
மக்கமார் ஊரை விட்டு போனாங்க. அந்த அம்மா உலகத்தை விட்டே போகுது. வீடுகள், தேநீர் கடைகள், காடு தோட்டம் எங்கும் பெருசுகள் பேசிக்கொண்டிருந்தன. இன்னும் பேசுவதற்கு பேசி தீர்க்காத கதைகளும் காரியங்களும் ஏராளம் உள்ளன. இந்த முதல் அத்தியாயத்துக்குள்ளே இந்த இடத்துல இருந்தே அந்த பேசி தீர்க்காத காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதும் அந்த கதைகள் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பும் வாசகனுக்குள்ளார வந்து போயிடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த இடத்துல இவங்க இந்த மாதீஸ்வரி அம்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரம் அப்படிங்கிறதே வந்து சாராஜனுடைய ஒரு கனவு. சொல்லப்போனால் ஒரு படைப்பாளியினுடைய கனவு. ஒரு சமூகத்தை, அந்த சமூகத்தை எப்படி முன்னேற்றுறது, அல்ல சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சீரழிவுகளை சொல்லி காட்டக்கூடிய, அதுலேருந்து விடுபட நினைக்கிற அந்த ஒரு பாத்திரம். ஒரு படைப்பாளி அதுதானே செய்ய முடியும், ஒரு சமூகத்தை மேம்படுத்த தானே செய்ய முடியும். அப்படியான ஒரு பாத்திரம். ஒரு ஜமீன் குடும்பத்திலிருந்து வாழ்க்கைப்பட்டு வந்து இன்னொரு ஜமீனுக்குள்ளார வந்திருக்கக்கூடிய ஒரு பெண். ஆனால் ஒரு ஜனநாயக சிந்தனை உள்ள, ஏழைகள் மீது கருணை உள்ள, பரிவு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கக்கூடியவள். இது சாத்தியமா அப்படின்னா தெரியல. ஆனால் சாராஜ் சாத்தியப்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த காலத்திலேருந்து ஒரு மனுஷி தன்னுடைய பிறந்த வீட்டுக்குள்ளேயும் தன்னுடைய புகுந்த வீட்டுக்குள்ளாரையும் ஒரு எப்படி வந்து குடியானவர்கள் அல்லது அந்த ஏழைகளை படுத்துகிறாங்க, அவங்களோட உழைப்பை சுரண்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கான பஞ்ச காலத்தில் தானியங்களை கொடுக்கறதுல இருந்துட்டு பஞ்சமி நிலங்களை மீட்கிறதுல வரைக்குமான சில போராட்ட முன்னெடுப்புகளை அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. இவர் ஒரு 7 தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு வரலாறு சொல்கிறார். இதெல்லாம் ஒரு புனைவாக தான் நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ராஜாவுக்கு நிறைய மக்கள், அது ஜமீன் ஆகுது, சின்ன ஜமீன் ஆகுது. அந்த பாகம் பிரிக்கும் போது அவங்க மிராசுகளாகி ஊர் தலைவர்கள் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு பரம்பரையை அவர் கொடுக்குறாரு. இந்த தலைப்புக்குள்ளேருந்தே நம்ம போகலாம். அப்படியான ஒரு இடத்துல ஒரு சென்றாயன் சொல்லக்கூடிய ஒருத்தருடைய மனைவியாக இருக்கக்கூடிய இந்த மாதீஸ்வரி அவருடைய இறப்புக்கு பின்னாடி மகன் அந்த பொறுப்புக்கு வரக்கு வயசு இல்லாதனால ஊர் தலைவராக மாறுறாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கணவன் இருக்க வரைக்கும் தான் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறுது. மூத்த மகன் வந்து திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தந்தையான நிலையில் தோட்டத்துக்கு வந்த ஒரு நூர்ஜஹான்கிற ஒரு வேலை பெண் மீது கொண்ட காதல், அது தெரிய வரும்போது அது குடும்பத்துக்கே கேவலம் அப்படிங்கிறதுனால மாதீஸ்வரி அம்மா அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொன்னதுனால அவங்க அவளை கட்டாய திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த பையன் பூச்சி மருந்து குடித்து செத்துறான். அதை ஒரு பெரிய அவமானமாக அந்த அம்மா கருதுகிறாங்க. அதுவே அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெரும் வேதனையாக இருக்குது. இந்த வேதனையிலிருந்து விடுபடுறதுக்காக தன்னுடைய சகோதரி மகளான ஒரு சித்ராங்கின்னு சொல்லக்கூடிய பெண்ணை அந்த வீட்டுக்கு ஆறுதலுக்காக அழைச்சிட்டு வராங்க. அந்த பொண்ணு விடுமுறையில் இவங்க வீட்டுக்கு வந்து இருந்துட்டு போகிற ஒரு பெண்ணாக இருக்கா. அவர் துடுக்குத்தனமாக பேசக்கூடியவ, ஒரு நல்ல தைரியசாலி, நல்ல பாட்டாளி. இந்த இடத்துல இருந்து தான் இந்த நாவலுடைய 2வது இழை அப்படின்னு சொல்லக்கூடியது தொடங்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அம்மாவுடைய 3வது மகனாக இருக்கக்கூடிய பட்டிமுத்து. அந்த பட்டிமுத்து ஒரு கிராமத்து இளைஞனுக்கே உரிய விடலைத்தனம், வெட்டித்தனம் எல்லாம் இருக்கக்கூடியவன். நண்பர் நல்லா படிக்காமல் பசங்க கூட சேர்ந்து சுற்றுறது, போகிறது, பாலியல் ரீதியான பேச்சுவார்த்தைகள் அல்லது அது மாதிரியான படங்கள் பார்க்குறதுன்னு ஒரு பொறுப்பற்ற தனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன். அந்த பையனை இந்த வீட்டில் அந்த அம்மா பொறுப்பாக்கணும்னு நினைக்கிறாங்க, முடியல. ஆனால் அந்த சித்ராங்கி அவங்ககிட்ட எங்கள் அண்ணனெல்லாம் எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்க, இப்படியெல்லாம் இருக்கேன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் ஜமீன்தாரி முறையெல்லாம் போன பின்ன இப்போ என்ன நிலமையில் இருக்காங்க, நாளைக்கு நம்மளே அடுத்தவங்ககிட்ட கூலிக்கு போக வேண்டிய வேலை வரும், அப்போ பாடுபட தெரிஞ்சிருந்தா தானே பிழைக்க முடியும்னெல்லாம் சொல்லும்போது அவன் தோட்டங்காடுக்கு வேலைக்கு வர தொடங்குறான். இது வந்து அந்த அம்மாவுக்கும் சந்தோஷம். நான் சொல்லி கேட்கல, அவன் சொல்லி கேட்குறானேன்னு. அவனுக்கும் அந்த பொண்ணு மேலே ஒரு இது இருக்குது. ஆனால் வயசு, அவனுடைய பாத்திரம் எப்படியெல்லாம் காட்டியிருக்காருன்னு முன்னாடியே சொன்னதில் சொந்த சகோதரி முறையாகக்கூடிய அந்த பெண் மீது அவனுக்கு ஒரு பாலியல் ரீதியான ஈர்ப்பு வருது. இது வந்து அவளுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். காரணம், அவன் எப்பவுமே மற்றவங்கள மாதிரில நல்லா விண்ணாடம் பேசிகிட்டு இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறனால. இது நான் என்ன ஆகுது அப்படின்னா, அவனோட நோக்கம் அவளுக்கு தெரியுது. ஆனால் அவள் வெறுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய உணர்ச்சிகள் அவங்களோட உடம்பை வென்றுருது. அவங்களுக்குள்ளார ஒரு உறவு வருது. அதனால் அவள் கர்ப்பம் அடைகிறா. இந்த விஷயம் ஊருக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சது அப்படின்னா நம்மளை கொன்னே போடுவாங்க அப்படின்னு அவங்க வேறொரு மாநிலத்துக்கே ஓடி போயிடுறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், மாபெரும் கேவலத்தை இந்த அம்மாக்குள்ளே உருவாகுது. அண்ணன் தங்கைக்குள்ளே கள்ள உறவு,
எப்பேற்பட்ட பாவச் செயல் இது! கோடியில் ஒருவர் கூட செய்ய துணியாத மகாபாவம். போதாக்குறைக்கு ஊரறிய இருவரும் ஓடிப்போய் விட்டார்கள். எவ்வளவு ஈனச் செயல், எவ்வளவு கேவலம்! வெள்ளியங்கிரி செய்ததை விட இது 1000 மடங்கு, லட்சம் மடங்கு அவமானம் அல்லவா? குடும்பத்துக்கு மட்டுமல்ல, பரம்பரைக்கே அசிங்கம், ஜாதிக்கே அவர்களால் களங்கம். ஊர் உலகத்து மூஞ்சி முழிக்கிறதுக்கு எனக்கு அருகதையே இல்லை. அந்த பரம சண்டாள பாவி பட்டிமுத்தானை பெத்த பாவத்துக்கு தண்டனையா இனிமே நான் இந்த வீட்டு காம்பவுண்டை விட்டு வெளியே போக மாட்டேன், ஆயுசு பூரா இங்கேயே கிடந்து சாக போறேன் என்று சூளுரைத்து விட்டு தன்னை ஒரு வீட்டு சிறையில் வைத்துக் கொள்கிறாள் மாதீஸ்வரி. அவளுடைய சிறந்த குணங்களால் ஊர் மக்கள்கிட்ட பெற்றிருந்த பேரை விட ஒரு தாயாக இந்த அவமானத்துக்கு பயந்து தன்னை தனிப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி சுற்று வட்டாரம் பூரா பரவுது. அவன் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு நிறைய உயருது மற்றவங்க கிட்ட. அந்த அம்மாவை இப்போ இருக்கிற தலைமுறைக்கு கிட்டத்தட்ட அவங்க 27 வருஷமாக அந்த ஊர் அந்த தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. சில பின்னாடி வந்த குழந்தைகளுக்கு கூட அவங்கள யாருன்னே தெரியாது, பார்த்தே இல்லை. ஆனால் கூட ஊர் பெரியவர்கள் அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்காங்க, அந்த அம்மா எவ்வளவு நல்லவங்கன்னு சொல்லக்கூடியது. இவங்க ஓடிப்போன இந்த 2 பேரும் வேறு மாநிலத்தில் போய் கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு பின்னாடி ஒரு 12 வருஷத்துக்கு பின்னாடி திரும்பி வந்து தங்களுக்கான சொத்துரிமையை வாங்குறாங்க. அதில் அவளோட பங்கை விற்றுட்டு கோவை பகுதியில் ஒரு நிலமா, இதெல்லாமே இது சாராஜோட புனைவுகளில் ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த 2 குழந்தைகளுடைய மனநிலையை சாராஜ் ரொம்ப அருமையாக சித்தரிச்சிருக்கார். அதாவது பெற்றோர்களுடைய தவறு இந்த குழந்தைகளை எப்படி பாதிக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. தன்னுடைய தாயும் தந்தையும் ஒரு காதலிச்சு திருமணம் செய்தவங்கிற ஒரு நினைப்பை இந்த 12 வயசுல ஊருக்கு வரும்போது உறவினர்கள் அவங்கள பேசுகிற பேச்சுகள், அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே அவங்கள விடாமல் விரட்டி அடிக்கிறதுலேருந்து தான் அவன் தெரிஞ்சுக்கிறான் தன்னுடைய தாயும் தந்தையும் சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய. அந்த இடத்துல அவன் தன்னுடைய பிறப்பையே வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறான் அந்த பிரகதீஷ் சொல்லக்கூடிய பையன். அது மட்டுமல்ல, அவன் யாரு கூடவும் பேச மாட்டான், நண்பர்களை வச்சுக்க மாட்டான். ஏன்னா யாராவது உங்கள் அப்பா அம்மா என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்கன்னா இது தெரிய வந்துருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு அவனை தனிமைப்படுத்துது. அதே போல் அவனுடைய சகோதரி பிரபல்யான்னு சொல்லக்கூடிய பொண்ணும் அவளும் அதே போல். ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு உயர்ந்த குணம் என்னன்னா, இந்த பட்டிமுத்துக்கு தான் செஞ்சது ஒரு பெரும் தவறுன்னு சொல்லக்கூடிய குற்ற உணர்ச்சி அவனை கொண்டுட்டே இருக்கு. அவர் அந்த நினைவுகளுக்கு போனாலே உணர்ச்சி வசப்பட்டுறாரு. எப்படியும் தன்னுடைய தாய்கிட்ட ஒரு மன்னிப்பு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய துடியா துடிச்சு நிறைய நேரம் வந்துட்டே இருக்காரு. இது அந்த குழந்தைகளுக்கு அவர் மேலே ஒரு பரிவை கொடுக்குது. அதே நேரம் சித்ராங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் அவ பிடிவாதக்காரி. அவ சொல்றா இது தவறா, இந்த தவறா அப்படிங்கிற கேள்வி தான் இந்த ஒற்றை கேள்வியா நின்றுட்டே இருக்கு. நம்மளுடைய பாலியல் உறவுகள் நமக்கு சமூகம் விதிச்சிருக்கக்கூடிய உறவு முறைகளுக்கு கட்டுப்பட்டதா கட்டுப்படாததா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்விதான். இது சாராஜ் நிறைய சொல்றாரு. நம்ம செய்திகளை நிறைய பார்க்குறோம், நேற்று கூட பார்க்குறோம். ஒரு தாத்தா தன்னுடைய சொந்த பேத்தியை பாலியல் உறவுக்கு ஆளாக்குன செய்தி நேற்று பார்க்குறோம். இப்போ இது மாதிரி நிறைய கதைகள், ஒரு மாமியார் மருமகனோடு ஓடி போகிற கதைகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இது மாதிரியான செய்திகள் எல்லாம் சாராஜ் இது சாராஜுடைய கதைகளுக்கே இருக்கக்கூடிய அந்த சித்தர் அந்த டெய்லர் எல்லாமே நீங்கள் அந்த சிறுகதைக்குள்ளேயும் பார்க்கலாம். அதை பற்றி நான் சாராஜ்கிட்ட தனியாக பேசுகிறேன், எனக்கு சில விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்த உறவு மீறிய இந்த நமக்கு சமூக உறவுகள் மீறி இருக்கக்கூடிய பாலியல் உறவுகள் சமூகத்துக்குள்ள எல்லா மட்டத்திலும் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய செய்திகள் கொடுத்துட்டே வரும்போது இது இயற்கையானதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவ சித்ராங்கி சொல்றா இயற்கையை இதை அனுமதிக்க தானே செய்யுது அப்படிங்கிற ஒரு நியாயத்தை அவ வைக்கிறா. அப்போ இந்த இடத்துல இந்த இஸ்லாமிய ஒற்றுமை குலைவுன்னு இன்னொரு 3வது இலை என்னத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு. நான் யோசிக்கிறது எப்படின்னா, அது ஒரு கொரோனா காலகட்டம்ங்கிறதுனால அவர் கொரோனா ஜிஹாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி எடுத்துட்டு அது இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் கொரோனாவை பரப்புறாருங்கிற பேரில் அப்போ முளைவிட்டு இருக்கக்கூடிய இந்துத்துவ பரப்புரைகள்னால அவர் அடித்து கொல்லப்படுறாரு. இன்னொருத்தர் ஊரில் அந்த பையனுக்கு கிராம காய்ச்சலோடு இருக்கான், ஆனால் அது கொரோனா தான் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான பேச்சு வருது, அதனால அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். இந்த 2 செய்திகள் அங்கே விட்டுட்டு 3வது என்ன இந்த இடத்துக்குள்ளே வருது என்னன்னா, இந்த கேள்விக்கான பதில் அங்கே தேடுறாரு.
இஸ்லாமியர்கள் வந்து சகோதர சகோதரிகளை, அதாவது சித்தப்பா பெரியப்பா பொண்ணுங்கள் பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, ஏன் இந்துக்கள் பண்ணிக்கக்கூடாது? இந்த கேள்வி தான் அதுக்குள்ளார இருக்கிற விஷயம். அப்போ பண்ணிக்கலாமா வேண்டாமா? இந்த சித்ராங்கி அங்கே தோட்டத்தில் வேலைக்கு வர இஸ்லாமிய பெண்கிட்ட கேட்குறா, தன்னுடைய பெரியம்மாக்கிட்டே கேட்டிருக்கா. அப்போ எல்லாம் சின்ன வயசில் வந்து கேட்டிருக்கா. இதே மாதிரி ஒரு கேள்வியை நானும் எதிர்கொண்டிருக்கிறேன் என்னோட வகுப்பறையில். என்னுடைய ஒரு மாணவி இதே கேள்வியை கேட்டால், ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி இல்லை, அது நம்ம சமூகம் வச்சுருக்கு பாலியல் ரீதியான சில கட்டுப்பாடுகளுக்காக தான் வச்சுருக்கு. ஏன் ஆதி காலத்தில் ஆதாமேவாளோட இதே கதை தான். பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது அவள் சொந்த பெரியப்பா மகனை காதலிக்கிறாங்கிற விஷயம் அவங்க அம்மா வந்து சொல்லி அழுது. அது இன்னும் அந்த பையனுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த பொண்ணுக்கு ஆகலை. அவளுக்கு நிறைய அடி உதைகள், நிறைய சிக்கல்கள். ஏன்னா அது நான் அந்த பொண்ணுக்கு நிறைய நேரம் அவங்க அம்மா இப்போ கூட என்ன போன மாதம் இந்த மார்ச் கடைசியில் கூப்பிட்டாங்க, உங்கள்கிட்ட ரொம்ப பேசணும், நிறைய பேசணும், டைம் கொடுங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்க போய் ஒரு ஃபாதர் கூட இது சரின்னு சொல்லிட்டார், அதெல்லாம் செய்யலாம் வேதத்திலே இருக்கலன்னு சொல்லிட்டார். கடைசியில் இன்னொரு ஃபாதர்கிட்ட பஞ்சாயத்து போய் எப்படி அந்த ஃபாதர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துக்கு போய் அந்த அளவுக்கு வந்துச்சு அந்த சிக்கல். அப்போ இது இருக்குது, இந்த கேள்வி இந்த மாதிரியான வரும்போது இது இருக்குதுன்னு சொல்லக்கூடியதான். ஆனால் இஸ்லாத்தில் எல்லாருமே பண்ணுறாங்களா அப்படின்னா அதுக்கும் எங்கள்கிட்ட எக்ஸாம் இருக்குது. ஒரு கேஎஸ்ஆர்டிசியில் புதுநகரத்தில் இருக்கிற கண்டக்டர் அவளோட சொந்த மக வந்து அவங்க பெரியம்மா பையனை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ வருத்தப்பட்டார். இப்போ அக்கா தங்கச்சி கூட பேசுறதில்ல, எந்த நம்பிக்கையில் அந்த பையனை வீட்டுக்குள்ளே விட்டோம், அண்ணங்கிறதுனால தானே விட்டோம், இப்படி பண்ணிட்டானே படுவாவின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ எல்லாருமே அந்த மனநிலையில் இருக்காங்களான்னு சொல்ல முடியாது, ஆனால் இருக்காங்க. சில ஊர்களில் எல்லா இடங்களும் இருக்காங்க. இந்த நாவலுக்குள்ளார துலுக்குவார்பட்டியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பங்களில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான விளக்கங்களை இந்த பெண் தேடிட்டே இருக்கா. அப்போ இயற்கையை வந்து இப்படி சம்மதிக்கிறதுனால தானே இந்த உணர்வுகள் நமக்கு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுட்டே இருக்கான். அப்போது இந்த பட்டிமுத்துவுக்கான மன உணர்வுங்கிறது வந்து தவறு தவறு தவறு, நான் தப்பு செஞ்சுட்டேன், தன்னால் இந்த குடும்பத்தினுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாம் போயிருச்சு, தான் இது செஞ்சதுனால சொந்த சகோதரன் ஊரை விட்டு வெளியில் போயிட்டாரு, அவங்களுடைய பங்கை விற்றுட்டாங்க, சகோதரிகள் பங்கை விற்றுட்டாங்க, தாயோடு சேர்ந்து இந்த பரம்பரையே அழிஞ்சிரும்னு சொல்லக்கூடிய ஒரு குற்ற உணர்வு அவருக்கு இருந்தே இருக்குது. ஆனால் சித்ராங்கி அதை நியாயப்படுத்துறதுனால இந்த பிரபல்யம் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய தாயை வார்த்தைகளால் கொல்லறா. நீ வந்து செஞ்சது தப்பு, நீ இந்த மாதிரி செய்யாமல் இருந்திருந்தா அண்ணனே உருவாயிருக்க மாட்டான், நானும் பிறந்திருக்க மாட்டேன், எங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுன்னு சொல்லக்கூடியதை சொல்லி சொல்லி காட்டக்கூடியவளாக மாறுறா. இந்த இடத்துல இந்த குழந்தைகள் இவங்க இப்போ இறுதி கட்டத்தில் வர்றாங்க. அந்த பாட்டி இறக்குற சூழ்நிலையிலையாவது ஒரு மன்னிப்பு கேட்டணும். அவங்க போகிறதுக்கு உள்ளேயே விடுறதில்ல அத்தையெல்லாம். அவர் சொல்லுவார், ஒரு நடுப்பூணிக்காரர்னு சொல்லக்கூடிய ஒரு பொது மனிதர் தான் இவங்களை உள்ளே கூட்டி போகிறாரு. ஆனால் அவங்க அத்தை அவளை விரட்டி அடிச்சிடுறான். அப்போ அவங்க அந்த ஐயன் சொல்கிற ஒரு வார்த்தை, அதாவது இப்போ உள்ளே போய் பார்க்கணும் துவாரபாலகி பாலகனும் பாலகியும் அனுமதி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலும் இது மதிலட்டி குதிச்சு ஒரு தடவை அவங்க அப்பத்தாவை பார்க்குறாங்க. எங்கள் அப்பா அம்மா விட்டுருங்க, எங்களை உங்களோட பேரம்பேத்தியாக ஏற்றுக்குங்கன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லிடுற, உங்கள் அப்பன் அம்மாவே உங்களை மன்னிச்சுக்கவே முடியாது, நீங்கள் ஒரு பாவத்தில் விளைஞ்ச விஷ வித்துக்கள் போயிருன்னு சொல்லிடுறாங்க. அந்த குழந்தை வந்துடுறாங்க. ஆனால் இந்த பையனுக்கு என்னென்னா அவனும் நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். என்னன்னா இந்த மாதிரியான உறவுகள் இருக்குதா இல்லையா, எந்தெந்த சமூகங்கள் இருக்குது, பழங்குடிகள்கிட்ட இருக்குன்னெல்லாம். ஆனால் அந்த அம்மாட்ட யாராவது பேசணுமேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறான். நான் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், எங்கள் பாட்டி ஒரு தடவை என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு. இந்த சூழலில் இரண்டாவது அலை கொரோனாவில் அந்த ஊரில் யாருமே சானிடைசரோ அதில் பெருசாக எதுவும் ஊசியெல்லாம் போட்டுக்கவே இல்லை. நம்மளையெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு நமக்கு ஒரு நினைப்பு இருக்கும் இல்லையா, அது நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ ஒரு ஆள் அங்கே இரண்டாவது அலையில் சாகிறாரு. இந்த பிணம் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, யாருமே வரமாட்டேங்கிறாங்க முன்னாடி. அப்போ இந்த பையன் உண்ணாவிரதத்தை முறிச்சுக்கிட்டு அந்த பிணத்தை நான் எடுக்கிறேன்னு சொல்லி 2 ஆட்கள் ஏற்பாடு பண்ணி குழி வெட்டி அதுக்காக முன்னெடுக்கிறாரு. தந்தையினுடைய நண்பராக இருக்கக்கூடிய சுக்கூர், இந்த மாதிரி ஒரு சில அந்த குழி வெட்டின பாட கட்டின 2 பேர், இவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த செய்தி பரவுது. இந்த பையனை மேலே எல்லாருக்கும் ஒரு மரியாதை வருது. இவன் உண்ணாவிரதம் இருக்கான் பாட்டிக்காக அப்படின்னு சொல்லும் போதே எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. இப்போ ஒரு கொரோனா ஒரு சாவை இந்த பையன் அடக்கம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ அழைப்பு வருது. அந்த நடுப்பூணிக்காரர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு, உங்கள் அப்பத்தான் உன்னை கூப்பிட்ருக்குன்னு. என்ன அப்படின்னு சொல்லி போகும்போது அப்போ அங்கே சொல்கிற அந்த பையன், அந்த அம்மா சொல்லுது, நீ வந்து அதாவது உங்கள் அப்பன் அம்மாவை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவங்க வந்து என்ன மாதிரி இருந்தாலும் அந்த நாம் மறுபடியும் பார்ப்போமான்னு தெரியல, பார்க்க மாட்டோம், இதுதான் கடைசின்னு தோணுது. அதனால் இப்போ இதையும் சொல்லி போகிறேன், உங்கள் அப்பன் அம்மாவை நான் என்றைக்கும் மன்னிக்கவே மாட்டேன்,
அவங்கள ஏற்றுக்கவும் முடியாது. உன் தங்கச்சிக்கிட்ட எல்லாத்தையும் மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு, நீ ஏன் அவனுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வையேங்கிறாள். அந்த அடுத்தது சொல்கிறான், உண்ணாவிரத்தை கைவிட்டதுனால உன்னோட நோக்கத்தில் நீ தோத்துட்ட, இருந்தாலும் ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதியோட மனுஷனா ஜெயிச்சிட்ட, அதுக்கு என்னோட பரிசுன்னு சொல்லிட்டு இந்த ஜமீனுடைய குடும்பத்தினுடைய ஒரு சின்னமாக ஊர் தலைவர் பதவி ஏற்கும்போது ஒரு அடையாளமாக கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு வெட்ட வாளும் கட்ட சங்கிலியும் சொல்லக்கூடிய அதாவது இவங்க எதிராக வரக்கூடிய சிக்கலை தீர்க்கறதுக்கான ஒரு போராட்டத்தின் அடையாளமாக ஒரு வாளும், தண்டிக்கிறதுக்கு அடையாளமாக ஒரு சங்கிலியமாக இருக்கக்கூடிய அந்த பேழையும் இந்த பையன்கிட்ட கொடுக்கறதா இந்த நாவல் முடியுது. இதுக்கான அந்த கேள்விக்கான பதில்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு முடிவில் ஒரு தொடக்கம் சொல்கிறார். அந்த மாதீஸ்வரி அம்மா தன்னுடைய குணத்தை தன்னுடைய பேரன்கிட்ட பார்க்குறாங்க. அடுத்தவங்க மேலே இறக்கப்படக்கூடிய அந்த உணர்வு தன்னுடைய மகன்களுக்கு இல்லாத, மற்ற மகன்களுக்கு கூட இல்லாத ஒரு உணர்வு பெற்றவங்ககிட்ட இல்லைனாலும் இந்த பையனுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறனால அந்த பையனை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்க முடியுது. இந்த கேள்விக்கான உறவு முறைகளுக்கு உட்பட்டதான் இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு மாதீஸ்வரி அம்மா சொல்கிறாங்க, இஸ்லாமியர்கள் பண்ணலாம் அப்படின்னா அவங்க மதத்தில் அது அவங்களுக்கு தப்பில்லை, முறை. நம்மளுக்கு அது பாவம். இந்துக்களில் எந்த சாதியிலுமே அதை செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. ஒன்று விட்டு அண்ணன் தங்கச்சி தூரத்து சொந்தம்னு மட்டும் இல்லை, எந்த சாதியானாலும் ஒரே குலத்தில் கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரே குலத்தை சேர்ந்தவங்க சொந்தம் இல்லைனாலும் சகோதர உறவு முறை தான். அதனால் ஒரே குலத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு முந்தையே குலம் கோத்திரம் கேட்குறது அதுக்குத்தான். வேறு சாதியில் மதத்தில் கல்யாணம் பண்ணலாமே தவிர்த்து ஒரே குலத்தில் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுனா சாதியை விட்டு ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. அதுவும் நம்ம சாதி ஆட்ட முரட்டு சாதிக்காரங்க இருந்தால் ஒரே குலத்துக்காரங்க வீட்டை எடுத்துட்டு லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அப்பனும் கூட பிறந்தவருமே கொண்டு போடுவாங்க. இங்கேன்னு இல்லை, வடநாட்டிலையும் இப்படித்தான். இது இந்த அம்மாவுடைய மாதீஸ்வரியினுடைய விளக்கமாக இருக்குது. சுக்கூர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அக்கா தங்கச்சி உறவு முறைகளை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, சொந்த ரத்தம் அல்ல, அது சித்தப்பா சித்தி இன்னொருத்தர் கூட சேர்ந்து பிறக்கக்கூடிய அந்த உறவு முறையாகுது. அத்தை பொண்ணு மாமன் பொண்ணுக்கும் சித்தப்பா பெரியப்பா பொண்ணுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பாங்கிற மாதிரி தான் அத்தைங்கிறதும் சித்தப்பா பெரியப்பாங்களும் அப்பாவோட உடன்பிறப்பு தானே. பெரியப்பா அத்தை பொண்ணை கட்டலாம்னா ஏன் சித்தப்பா பெரியப்பா பொண்ணை கட்டக்கூடாது? அதனால் இஸ்லாத்தில் இது ரெண்டுமே கட்டுற முறை தான். சித்தப்பா பெரியப்பா மக்களுக்குள்ள அண்ணன் தங்கச்சி உறவு முறை தான். ஆனால் கட்டுறதுன்னா கட்டிக்கலாம், ஏன்னா அது ரத்த சொந்தம் இல்லை. சித்தப்பாவும் சித்தியும் பெரியப்பாவும் பெரியம்மாவும் ரெண்டு பேருக்கு ரத்தமும் கலந்தறனால அவங்களுக்கு பிறக்கிறது வேற ரத்தம்னு ஆயிடுது. அதனால் சொந்த பெரியப்பா சித்தப்பா பொண்ணுனாலும் கட்டலாம். ஆனால் கூட பிறந்த அக்கா பொண்ணுகளை கட்டுறது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படலை. ஏன்னா நம்ம குழந்தை எப்படியோ அப்படித்தான் அதுவும் கூட பிறப்போட குழந்தையும் நம்ம ரத்தம்னு கணக்காகும். அவர் விளக்கம் கொடுக்குறாரு. சரி, சாராஜி இதுக்கான பதிலை தேடி தேடி என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு இதை சொல்கிறார். என்ன அப்படின்னா, தவறு செய்வது மனித இயல்பு. பாவங்கள் சந்தர்ப்ப சூழல்களாலும் மனித பலவீனங்களாலும் ஏற்படுகின்றன. ஓரளவு இயற்கையும் அதற்குள் காரணமாக சொல்லலாம். அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளுக்காக வருந்தவும், தன்னை மீறி செய்துவிட்ட பாவங்களுக்காக குற்ற உணர்வு கொள்ளவும் வேண்டும் அல்லவா? அதுதானே மனித மாண்பு. அதில்லாமல் நான் செய்த தவறல்ல, பாவமல்ல என்று வாதிட்டு கொண்டிருந்தால், இதுதான் சாராஜினுடைய பதிலாக இந்த நாவலுக்குள்ளார இருக்கிறது. இந்த நாவல் ஏன் ஒரு முக்கியமான நாவல் அப்படின்னு சொன்னால், இந்த உறவு முறைகளை தாண்டிய பாலியல் உறவுகள் வரக்கூடிய நிறைய நாவல்கள் தமிழில் வந்திருக்கு. அந்த சிக்கல்கள் நிறைய பேசப்பட்டிருக்கு. அதில் இந்த ஒரு கேள்வி, சகோதர முறைகளுக்குள்ளார ஒரு திருமண உறவுகள் ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்களை ஒரு சிறப்பாகவே அவர் கையாண்டிருக்காரு. அதுக்கான நியாயங்களை தேடி இருக்காரு. அந்த புனைவுகளை சரியான முறையில் பயன்படுத்தி இருக்காருன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக இது ஒரு பேசப்படக்கூடிய ஒரு நாவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் சாராஜ். அதே போல் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தாருக்கு என்னுடைய நன்றிகள். வாய்ப்புக்கு நன்றி. ஆழமான